நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் படம் வந்து ஆக்சுவலாக வந்து நான் கௌதம் கார்த்திக் மட்டும்தான் ஹீரோ அதில். அப்போது கௌதம் கார்த்திக் ஹீரோவாக இருந்து அந்த ரோல் வந்து அவர் நடிக்க வேண்டிய ரோல் கிடையாது. அது வந்து ரிட்டன் ஃபார் ரோபோ சங்கர். ஏஸுங்கிற டைட்டில் வந்து ஸோ நான் ஒரு மீனிங் நினச்சேன் ஏஸ் டைட்டிலுக்கு. பட் இன்னுமே நான் நினைக்கிறேன், ஸோ இப்போ நினைக்கிறேன் இதில் இது வந்து ரொம்ப பொருத்தமான டைட்டில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. சின்ன படமாக இருந்தாலும் படம் வர்றதே நிறைய படங்கள் வந்து தெரியாமல் போயிடுது. பெரிய படங்கள் தெரியும், வர்றது தெரியும், ஹிட்டே ஆகலைனாலும் தெரியும் ஹிட் ஆகலைங்கிறது தெரியும். ஆமாம். ஸோ இவ்வளோதான் ட்ரேட் டிஃப்ரென்ஸ். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் ஏஸ் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஆறுமுக குமார் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். ஹலோ சார், வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். 2 படங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஏஸ் அண்ட் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்ல போறேன். ஸோ இந்த 2 படங்களையும் வந்து விஜய் சேதுபதி சார் தான் நீங்க வந்து காஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பர்சனலா உங்களுக்கும் அவருக்குமான பாண்ட் எப்படி, அண்ட் நீங்க ஒரு டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஒரு ஆக்டரை வந்து எப்படி பாக்குறீங்க அவரை? ஓகே, விஜய் சேதுபதி வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். நாங்கள் வந்து வர்ணம்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்போ அசோசியேட் கேஸ்டிங்லாம் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஆடிஷன்ஸ்க்கு வந்தார். அப்போலேருந்து எனக்கு அவர் பழக்கம். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான படம் வந்து பாலாஜி தரணிதரன் டைரக்டர், அவர் என்னோடய ஃப்ரெண்டு. அவர் வந்து வர்ணம் படத்தில் வந்து ரைட்டராக இருந்தார். ஸோ அந்த படத்தில் வந்து அவர் ஹீரோவை நடிக்கையில், அவர் ஒர்க் பண்ணையில் நானும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல பழக்கம். ஸோ ஆரம்ப கட்டத்துலேருந்தே தெரிகிறதுனால எங்களுக்கு நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரொம்ப அந்நியமாலாம் இருக்காது அவரோட ஒர்க் பண்ணுறது. லைக் இன்னும் ஒரு பெரிய ஹீரோ, இஸ் அ ஸ்டார் நவ். அந்த ஸ்டார்ட்டை ஒர்க் பண்ணுற ஃபீலிங் வந்து இல்லை, நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்ததுனால. ஸோ இந்த ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் படம் வந்து ஆக்சுவலாக வந்து நான் கௌதம் கார்த்திக் மட்டும்தான் ஹீரோ அதில். அப்போது கௌதம் கார்த்திக் ஹீரோவாக இருந்து அந்த ரோல் வந்து அவர் நடிக்க வேண்டிய ரோல் கிடையாது. அது வந்து ரிட்டன் ஃபார் ரோபோ சங்கர். ரோபோ சங்கருக்கு எழுதின ரோல் அது. ரோபோ சங்கரோ இல்லை அந்த மாதிரி ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய ரோல் தான் அந்த ரோல். ஸோ அவருக்காக பண்ணினோம். அப்போ வந்து இவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எனக்கு அப்போது. ஸோ நான் ஃபஸ்ட்டு டைரக்ஷனுக்குள்ளே போகிறேன், ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன்ஸ்குள்ளேயும் போகிறோம், நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், டைரக்ஷன் பண்ணுறோம்ல. ஃப்ரெண்ட்லியாக தான், ஒன்றும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி இப்போ அவர்கிட்ட ஹீரோட்ட கௌதம்கிட்ட சொல்லிடுறதுனா அவரே கால் பண்ணி சொல்லிடுவார். அவரே அப்டேட் கேட்டுப்பார், என்ன பண்ணுறீங்க, எப்படி போகிறீங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் இந்த மாதிரி இருக்கணும்னா. அவர் வந்து காமெடி வில்லன் அப்படின்னோடனே அவர் ரோபோ சங்கர் பயந்துட்டாரோ என்னன்னு தெரில. அவர் அப்படியே வில்லன்னோடனே என்ன நம்ம ஒரு மாதிரி ட்ராக்ல போயிட்டுருக்கோம் அப்படின்னு அவர் நடிக்கல. அப்புறம் வேறு சில ஆர்டிஸ்ட்டும் கேட்டதில் அப்புறம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அவரே கூப்பிட்டு நானே நடிச்சிடுறேன் அந்த ரோல் அப்படின்னாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. அது ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்டாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஏன்னா நான் எழுதின ரோலை அவர் ஸ்டாரு, கௌதம் கார்த்திக் ஹீரோ, இவர் வில்லன்னு, எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. சரி, ஓகே. ஸோ இது நம்மளோட கால் கிடையாது, அது ஒரு ஃப்ளோவில் ஒன்று வருது, பிக் ஹீரோ, அந்த கால்லே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி அதில் ஆரம்பிச்சது தான் அந்த ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிற படம். ஒரு டைரக்டர் ஆக்டருக்கான பாண்டை தாண்டி உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சார், நீங்கள் வந்துட்டு நீங்களும் ப்ரொடியூஸே பண்ணுறீங்க, நீங்களே வந்து டைரக்ஷனும் பண்ணுறீங்க. எப்படி சார் அந்த டென்ஷனை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஏன்னா டைரக்டருக்கே டென்ஷன் ஆகிடும். ஆமாம், சில சமயம் நமக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது லைஃப்பில். நமக்கு வந்து என்ன, நம்ம போய் நம்மளை ஒன்று சூஸ் பண்ணுறத விட நம்மளை என்ன சூஸ் பண்ணதோ அதை நம்ம ஏற்றுக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து டைரக்ஷன் தான். ஸோ நான் டைரக்ஷன் பண்ணணுங்கிறதுக்கு அப்போது ஸோ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க இதுக்குள்ளே போகையில் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ப்ரொடியூசர் வந்து சரி ஓகே, இவங்க வந்து இந்த ஏரியாவை கேட்டால் இது விற்கணுங்கிறதுக்காக அதை கேட்குறாங்க, இந்த ஏரியா ஒரு காமெடி வேணும்னு கேட்டால் அதில் விற்கணுங்கிறதுக்காக கேட்குறாங்க, ஒரு ஃபைட்டு வேணால் ஹிந்தி டப்பிங் விற்கணும்னு ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் அனலைசிங் திங்ஸ். ஸோ அப்போ பார்க்கையில் சரி ஓகே இதுதான் விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அந்த டைரக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொடக்ஷனை வந்து நான் ஃப்ளோ சார்ட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டேன். இன்ஸ்டெட் ஆஃப் சர்ச்சிங் ப்ரொடியூசர்ஸ், நம்ம ப்ரொடியூசர்ஸை சர்ச் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் சர்ச் பண்ணுவோம். ஏன்னா பிஸ்னஸ் பிளான் தானே, எல்லாமே பிஸ்னஸ் பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் போயிட்டு அப்படி ஆரம்பித்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே போனோம்.
ஸோ நல்ல விஷயம் என்னென்னா இப்போ வந்து இன்னும் டவுட் நமக்கு எல்லாம் தெரியும், ப்ரொடக்ஷனும் தெரியும், டைரக்ஷனும் தெரியும். ஸோ வி கேன் ட்ராவல். பட் நான் எனக்கு எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசராக சொல்லுங்கள் சார். ஆஸ் அ ப்ரொடியூசராக ஏஸ் மூவி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா? சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். இன்னைக்கு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்ல. ஓகே, சாட்டிஸ்ஃபைட் அஸ் இன் லைக் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, இல்லை எதிர்பார்த்தது இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது? எதிர்பார்த்தது வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது மானிட்டரியாக. நான் நினச்சேன் மானிட்டரியாக இன்னும் பெருசாக தான் பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்து என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா எனக்கு வந்து ரிப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் என்னை கூப்பிட்டு அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு ஜென்ரலாக பப்ளிக் வந்து பீப்புள் வந்து ஏன்னா வி மேக் ஃபில்ம்ஸ் ஃபார் ஆடியன்ஸ் தானே, அவங்களோட ஹாப்பினஸ் தான். நம்ம இன்னொரு பெரிய செலிபிரிட்டி சொல்கிறதுனால என்ன நடக்கலாம்னா படத்துக்கு நல்லது நடக்கலாம், இல்லைன்னா ஒரு நம்பகத்தன்மை வரலாம். நான் வந்து அந்த மாதிரி தான் பார்ப்பேன். அதை தவிர அது ஒரு ப்ரைஸ், அது ஒரு பெரிய விஷயம், அது அப்படின்லாம் இல்லை. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே அவ்வளோதானே. கரெக்ட். ஓகே, நமக்கு வந்து மானிட்டரியாக எதிர்பார்த்தது தான், எல்லாருக்கும் அதுக்கு லிமிட் இல்லையே. அண்ட் இங்க இருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 பீப்புள் வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கொண்டு போய் எப்படி சார் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? இது ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒய் மலேசியா அப்படின்னு இருக்கலாம். ஏன் நான் வந்து இதை ஏன் அது நம்மளே நம்ம தலையில போட்டுக்கிறது தான் ஒரு விஷயத்த இல்லையா. வித்தியாசமான ஒரு வித்தியாசம்னு இல்லை, எனக்கு வந்து ஒரு கதையாக வந்து எனக்கு எப்போவுமே இன்ஸ்பயர் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து மோர் தேன் அ பிளாட்டு ஸ்டோரி இது எல்லாத்தையும் தாண்டி வேர்ல்டு தான் என்னை வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது. எந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படி தான் எனக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணுது ஒரு ஸ்டோரி. அதுக்கப்புறம் கேரக்டரைசேஷன்ஸு, இது ரெண்டும் தான் என்னை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் பண்ணுது. ஸோ என்னோடய முதல் படம் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் வந்து ட்ரைபல் பேக்ரவுண்டில் இருக்கும். ஸோ அந்த வேர்ல்டு வந்து நான் கொடைக்கானல் போனப்போ ட்ரைப்ஸோட கொஞ்ச நாள் பழக வேண்டிய இது வந்து ட்ரைப்ஸ்னா ஆஸ் இன் நாட் லைக் ரொம்ப ட்ரைப்லாம் இல்லை, பீப்புள். The tribe peopleனா ட்ரைப் பீப்புள். இப்போ ட்ரைப்ஸ் வந்து இந்த அமேசான் காட்டுக்குள்ள இருக்க ட்ரைப்ஸ் கிடையாது. ஸோ இங்கே அந்த ட்ரைப்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. அவங்களோட கொஞ்சம் பழகக்கூடிய இதெல்லாம் கிடைச்சது. அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது எனக்கு. ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே போனேன். ஸோ மலேசியா வந்து இட் இஸ் லைக் அ செகண்ட் ஹோம் டு மீ. நான் வந்து என்னோட கிராண்ட்ஃபாதர் வந்து மலேசியாவில் பினாங்கிற ஊரில் வந்து he was like a big man, ரொம்ப பெரிய ஆள். அவரை வந்து அங்கே வந்து பெருநில கிளார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரியல் எஸ்டேட் டைக்கூன் அவர் அந்த இடத்துல. NTS ஆர்முகம் பிள்ளைன்னு. ஸோ அவர் அங்கே இருந்தார், பினாங்கில் இருந்தார். ஸோ மலேசியா வந்து செகண்ட் ஹோம். எவ்ரி இயர் வந்து ட்வைஸ் வந்து 1 month நான் அங்கே இருப்பேன் பிறந்ததுலேருந்து. ஸோ அந்த வேர்ல்டு வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ மற்றவங்க மலேசியாவை வந்து சும்மா ட்வின் டவர்ஸ் அந்த மாதிரி காட்டுறத விட எனக்கு வந்து நம்ம பாண்டி பஜார் நம்மளோட இது காட்டுற மாதிரி அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ஈஸியாக தெரியும். அந்த வேர்ல்டை நான் காட்டணும்னு நினச்சேன். நம்ம இதுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டு நீங்கள் மற்ற படங்கள் மாதிரி இருக்காது மலேசியா. இதில் ரொம்ப சந்து பந்தெல்லாம் இருக்கும், நல்ல ஸ்ட்ரீட்ஸ். இது அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் மாதிரி. ஆமாம், லோக்கல் பீப்புளோட ஃப்ளேவர்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த வேர்ல்டோட இன்ஸ்பிரேஷனால தான் அது. ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த படம் வந்து எப்படி உருவாச்சு, எப்படி இந்த டைட்டில் உருவாச்சு ஏஸ்ங்கிற டைட்டில் வந்து? ஸோ நான் ஒரு மீனிங் நினச்சேன் ஏஸ் டைட்டிலுக்கு. பட் இன்னுமே நான் நினைக்கிறேன், ஸோ இப்போ நினைக்கிறேன் இதில் இது வந்து ரொம்ப பொருத்தமான டைட்டில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. ஓகே ஓகே. ஸோ எதனால அப்படின்னா ஏஸ்ங்கிறது வந்து பொருத்தமாக இல்லைன்னா ரொம்ப ரீச் ஆகாத டைட்டில்னு நினைக்கிறேன் நான். ஏஸ்ங்கிற டைட்டில் வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகிறோம். நம்மளோட உலகத்தை நம்ம ஏசுன்னு சொல்கிறோம், எல்லாரும் ஆஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது சொல்லாமல் வந்து ஏன்னு கேட்டேன், அந்த ஒரு விஷயமும் கேள்விப்பட்டோம். எல்லாருக்குமே வந்து அதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து கரெக்டாக தெரியாது. நம்ம பழகுனது வேற இல்லை, நம்ம வந்து ஏசுங்கிறது வேற, இங்கே ஆஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழில் எழுதுனா ஏசுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த இதில். ஸோ அது இந்த படத்தில் கிடைச்ச ஒரு பாடம். பட் ஆக்சுவலாக நீங்கள் வச்சதுக்கான காரணம் என்ன? ஏஸ்னு முதன்மையானவன் ஏசுங்கிறவன். ஏசுங்கிறது ஒரு சீட்டில் வந்துட்டு முக்கியமான கார்டு. ஏசுங்கிறது வந்துட்டு ஏசுங்கிறதுக்கான இட்ஸ் அ ஏஸ் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஸ் டேட் அப்படிம்பாங்க. ஸோ அவன் வந்து அந்த ஹீரோவோட தன்மை வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ஹீஸ் அ ஏஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஏஸ்னு டைட்டில் வச்சேன் நான். ஓகே சார். அண்ட் ருக்மிணி வசந்த் வந்துட்டு எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தாங்க? ருக்மிணி வசந்த் வந்து ஆடிஷன் தான் பண்ணோம், இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஸோ நாங்கள் வந்து நிறைய பேரை ஆடிஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ இவங்களோட இது பார்த்தோன்னா என்னோட அசோசியேட் ஒருத்தர் இருக்கார், ஒரு கேஸ்டிங் டைரக்டர்.
ஸோ அவன் சொன்னான் இந்த மாதிரி இவங்க கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்காங்க அப்படின்னாங்க. சரின்னு பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணி வர சொன்னோம். வந்து ஆடிஷன் பண்ணோம். ஆடிஷன் பண்ணையில் நான் என்னோட இது வந்து டைலாக் எல்லாருமே பேசிடுவாங்க, அழுகிறது எல்லாருமே பண்ணிடுவாங்க. பட் வந்து அந்த ஒரு பஸ்ஸு சீன் இருக்கும், அந்த சீனில் வந்து லுக்கு கொடுக்கணும். லுக்கில் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இமோஷன்ஸ், காம்ப்ளிகேட்டட் இது. அதாவது ஆடியன்ஸ்க்கு பார்க்கையில் வந்து அது வந்து இவனை வந்து லவ் ஒரு மாதிரி அட்மைரிங்காக பார்க்குற மாதிரி இல்லை ஏதோ ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் இன்சைடில் வந்து ரிவீல் ஆகிறது வந்து இவன் திருடன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுவான். திருடன்னு சொன்னாங்க, இவன் திருடி இருக்கான், அதை பார்த்துருக்கான்னு ரிவீல் பண்ணுவான். ஸோ இது வந்து காம்ப்ளிகேட்டட் திங். இதை வந்து எப்படி கன்வே பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளை வந்து அவங்கள ஆக்ட் பண்ண சொன்னோம். ஷீ நெயில்ட் இட், சூப்பர். ஏன்னா அது வந்து சாதாரணமாக பண்ண முடியாது. நாங்கள் வந்து அது வந்து ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட்னால தான் அதை பண்ண முடியும். அதாவது தியேட்டர் இந்த மாதிரி ட்ரெயின் ஆனவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்கனால தான் அதெல்லாம் பண்ண முடியும். எனக்கு அப்போ தெரியாது இவங்க சப்த சாகட படங்கள்லாம் நடிக்கிறாங்க. அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகலை அப்போ. ஸோ அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகலை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் கேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே. மற்றபடி ஃபுல் கேஸ்ட் வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா யோகி பாபு அண்ட் விஜய் சேதுபதியோட காம்போ வந்து எப்போதுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அண்ட் மற்ற கேஸ்ட் மெம்பர்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணீங்க இந்த கதைக்காக? அது நமக்கு மைண்டில் வரும் அந்த மாதிரி. இப்போ வந்து பப்ளு சாரை சூஸ் பண்ணையில் என்னோட இதில் இருக்குன்னா, ஒரு மாதிரி அவங்க வந்து இது கைண்ட் ஆஃப் அ வில்லன், ரொம்ப ஃபிசிக்கலாக ஒரு இது மென்டல் டார்ச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த பழைய படம் ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அஜித் படத்தில் அஜித் சார் படத்தில் ஒன்று நடிச்சிருப்பாரு, சிம்ரன் டார்ச்சர் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது மைண்டில் வந்தது. அதை பண்ணையில் இவர் கேரக்டர் வந்து ஓகே ஒரு மாதிரி டெய்லர் மேட் மாதிரி. நான் கூட அனிமல் படத்தை பார்த்துட்டு இல்லைங்க, நான் எதுவுமே அந்த மாதிரி கணக்கே கிடையாது எங்களுக்கு. நான் வந்து இந்த மாதிரி இந்த படத்தை பார்த்து இதனால பிஸ்னஸ் ஆகும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்தந்த கேரக்டருக்கு என்ன பிஸ்னஸ் விஜய் சேதுபதி மட்டும்தான், அவர் மட்டும்தான். எனக்கும் வேல்யூ கிடையாது, யாருக்கும் ஒன்றும் அந்த இதெல்லாம் பார்த்து பண்ணுறது கிடையாது. ஸோ அது அந்த மெத்தட் எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸ் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து மலேசியாவில் தானே ஃபுல்லாக ஷூட் பண்ணீங்க. எங்களுக்கு வந்து அங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். ஏன்னா நான் மலேசியா போகும்போது சொன்ன மாதிரி ட்வின் டவர்ஸ், முருகர் கோயில் மட்டும் போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து உங்களோட செகண்ட் ஹோம்னு வேற சொன்னீங்க. அது பார்க்க வேண்டிய இடங்கள்ங்கிறத விட நான் வந்து எந்த ஊர்லேயுமே நம்ம போய் பார்த்துட்டு வர்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அதில் வந்து அதில் எப்படி அது ஒரு வாழ்வியல் தான். அங்கே இருக்க மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அந்த மாதிரி இருந்து தான் நான் இதை பார்க்க ட்ரை பண்ணேன். இப்போ மார்க்கெட்லாம் வந்து நாங்கள் லைவாகவே ஷூட் பண்ணோம். அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இப்போ ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒரு ஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு சைனீஸோட ஸ்டண்ட் மாஸ்டர், இன்னொரு இது வந்துட்டு மலை ஸ்டண்ட் மாஸ்டர். ஸோ லோக்கல் ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக நம்ம லோக்கலில் இருக்கிற பீப்புளே இது பண்ணோம். இப்போ அவங்களுக்குலாம் லாங்குவேஜ் தெரியாது இல்லையா, அவங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், நம்ம டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். லாங்குவேஜுங்கிறதோட சினிமா லாங்குவேஜ், நம்மளோட சினிமா லாங்குவேஜ் வேறு, அவங்களோட சினிமா லாங்குவேஜ் வேறு. சுவாரஸ்யமான என்னென்னா ஃபன், எல்லாருமே ஃப்ரெண்ட். இப்போ யோகி பாபுவும் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு தான். ஆமாம், அவர் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 4 போலீஸும் நல்லா இருந்த ஊருன்னு சொல்லிட்டு ஒரு படம், அது வந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணேன் நான். அந்த படமும் ப்ரொடியூஸ் பண்ணேன். அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணல. அந்த படத்தில் வந்து யோகி பாபு வந்து அவர் ஐ திங்க் அதுதான் அவர் ஃபஸ்ட்டு கிடைச்ச பெரிய ரோல்னு நினைக்கிறேன் அவருக்கு அந்த டைமில். அப்போலேருந்து அவரும் எனக்கு ஃப்ரெண்டு தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு படத்தில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இங்கேருந்து நம்ம லாங்குவேஜ் வந்து இன்னொரு ஊரில் போய் ஷூட் பண்ணும்போது அந்த கலர்ஸே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் காஸ்டியூம் வந்து ஒரு மாதிரி யோயோவா ஒரு மாதிரி வைபாக இருந்துச்சு. ஸோ அந்த ஐடியாஸ் எப்படி சார் வந்தது? இல்லை, அந்த ஐடியா ஏன்னா மலேசியா வந்து நம்ம வந்து இப்போ வந்து தமிழர்களாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மதுரை வந்துட்டு நம்ம இருக்கோம், எப்படி இதில் இருக்கோமோ அது மாதிரி மலேசியாவும் வந்துட்டு தமிழ்னு ஒரு பெரிய கல்ச்சரே இருக்குது இங்கே. அது ஒரு இதுவாகவே இருக்குது. ஸோ அதனால் நான் எப்படி பார்க்குறேன்னா அதை இன்னொரு டிஸ்ட்ரிக்டாக தான் பார்க்குறேன் அந்த ஊரை. நம்ம தமிழ்நாடுல இன்னொரு டிஸ்ட்ரிக்டாக பார்க்குறேன் இங்கே இருக்கிறது. இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் அதுதான் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு வெர்சாசி மாதிரியான ஒரு காஸ்டியூம், பத்திக்னு சொல்லுவாங்க அந்த காஸ்டியூமை. பத்திக்னா அந்த
யோகி பாபு காஸ்டியூம் சொல்றீங்களே அந்த மாதிரிலாம் ஆமா ஒரு மாதிரி sir, ஒரு ட்ரெண்டியா மாதிரி. ட்ரெண்டி கிடையாது, அந்த அது அவங்களோட வில்லன்ஸ் கூட கலாச்சாரம். வந்துட்டு ஒரு மாதிரி கலர்ஸே டிஃப்ரெண்டா நிறைய ஒர்க் இருந்தது இதுல. ஆமா ஆமா. அண்ட் அதே மாதிரி படத்துல வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்த சீன்னா எந்த சீன் சொல்லுவீங்க? ஃபைட்டு தான், ரோட்ஸில் எடுக்கணும் ஃபைட்ஸு. மெயினாக சேலஞ்சிங்கான சீன்னா அதுதான். ரோட்ஸில் போய் ஃபைட் எடுக்கிறது, அந்த ஊரில் கன்னு கேரி பண்ணக்கூடாது. நாங்கள் கன்னு அங்கே டம்மி கன்னுக்கு வந்துட்டு அது பெரிய ப்ராசஸ், லைசன்ஸ் வாங்குறதுங்கிறது. வெதர் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள். அங்கே வெதரை வந்து சொல்லவே முடியாது. அந்த ஊரில் எப்படி இருக்கும்னா அப்படி சும்மா அப்படி நின்றுட்டே இருக்கோம், உடனே மழை பெஞ்சிரும். அது வந்து எப்போ நிற்கும்னு தெரியாது. ஃபார்காஸ்டே ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு நின்றோம். ஸோ அந்த அந்த இந்த பைக் சேஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். கிட்டத்தட்ட 1 டே, ஒரு 3 days பிளான் பண்ணோம். ஒரு கிட்டத்தட்ட 6 நாள் எடுத்தோம். அங்கே அந்த டபுள் இது போச்சு. அப்புறம் அந்த மார்க்கெட் ஃபைட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அங்கே இருக்கிறதுல. எல்லாமே லைவ் ஃபைட் சீன்ஸே தான். லைவ் ஃபைட் சீன்ஸ் அது வந்து ஆனால் விஜய் சேதுபதி சூப்பராக அடாப்ட் பண்ணார். எப்படி அடாப்ட் பண்ணாருன்னா, இங்கே இருக்கிறது வந்து கட் பண்ணி எடுப்போம் ஸ்டண்ட்டு. அங்கெல்லாம் வந்து கொரியா வந்து அவங்களோட ஸ்டைல் வேறு. ஃபுல்லாக ஸ்டண்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சு ஃபுல்லாக அடிக்கணும், ஒரே அடியில் அடிக்கணும் அந்த இதெல்லாம் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும். நான் அது கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தேன் இந்த தடவை அவரை. ஏன்னா நான் ஒரு ஸ்டண்ட்டு வந்து எனக்கு பெருசாக தெரியாது அவர் பண்ணது. இது வந்து ஒரே மூமெண்ட்டில் வந்துட்டு பயங்கரமாக ஞாபகம் வச்சு சூப்பராக பண்ணார். ஓகே, அது ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணார். அது நான் பார்த்தேன் இந்த தடவை. ஓகே. அண்ட் இன்னொரு சார், உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ல வந்துட்டு எப்படி சார் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்காக அவங்களோட கேரக்டரைசேஷன் எல்லாம் பார்த்து வந்துட்டு அந்த ஸ்டோரி எழுதுவீங்களா, இல்லை ஃபர்ஸ்டே ஸ்டோரி எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுவீங்களா? இல்லை, ஸ்டோரி ரைட்டிங் ஒரு பெரிய ப்ராசஸ். நான் சில சமயம் இப்போ வந்து நான் ஸ்டோரி கேட்டுட்ருக்கேன், யாராவது ஸ்டோரி இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஏன்னா நான் எழுதிட்டு இருக்க ஸ்டோரி எழுதி முடிக்கவே 1 வருஷம் ஆகும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட், நான் வந்து ரொம்ப புஷ் பண்ணி அப்படிலாம் எழுதுகிற, ரொம்ப ஐயோ பண்ணி ஆகணும் அப்படி இது இல்லை. அதோட எழுதுகிற ப்ராசஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு அதான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு வேர்ல்டு வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணணும். அதாவது இப்போ வந்து வேர்ல்டுனா நான் மலேசியாவோ இல்லை ட்ரைப்னு சொன்ன மாதிரி, இப்போ வந்து நான் வந்து அன்னைக்கு ரிச்சி ஸ்ட்ரீட் போனேன். அந்த வேர்ல்டு வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணது. எப்படிலாம் என்னென்னமோ நடக்குது, இதுக்குள்ளே என்ன நடக்குது, இப்படி இருக்காங்க, இங்கே கச்சமச்சன்னு ஓடுறாங்க, இந்த போடுறாங்க, இதுக்குள்ளே எப்படியும் ஒரு ஸ்டோரி இருக்கும் தானே. ஆமாம், ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே எவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி இன்ஸ்பயர் பண்ணும். அந்த ஸ்டோரியில் ஒரு பெக்யூலியர் கேரக்டர் இருக்கும்ல, எப்படியா இருந்தாலும் ஒரு பெக்யூலியர் கேரக்டர், அந்த கேரக்டரைசேஷன் வந்து ஸ்டோரியை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகும் அதுக்கப்புறம். ஸோ ஃபஸ்ட்டு வி கெட் இன் டு அ வேர்ல்ட், தென் வி கெட் இன் டு அ கேரக்டர். அப்புறம் ஹியூமருங்கிறது வந்து நேச்சுரலாக வருது. அது நம்ம ஒன்று பண்ணிகிட்டே இருக்கையில் அது நம்ம இப்போ நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா நான் எனக்கு இப்போ நிறைய ஹியூமராக தான் வருது, ஆனால் நான் நார்மலாக சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ அந்த இதுல எல்லாம் அது வந்து டச்சில் வந்துட்டே இருக்குது. அப்போது அந்த பெக்குலியர் கேரக்டர் போகையில் என்ன பிளாட்டுக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ திருப்பூருக்கு போனேன் நான். அந்த வேர்ல்டு வந்து பயங்கரமாக இருக்குது. ஒருத்தரை பார்த்தேன் திருப்பூரில் போய் பார்க்கையில், ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் இருந்தார். உட்காந்தே இருக்கார், டேபிள் அடிச்சுட்டே இருக்கார். இது அந்த காஜா போடுற வேலையை என்னமோ சொல்கிறாங்க, டெக்னிக்கல் டேர்ம் தெரில எனக்கு. அந்த காலைல வந்தார், பான்பராக்கோ ஏதோ போட்டு அதை அடிச்சுக்கிட்டே இருந்தார். துப்புறாரு, எடுக்கிறாரு, அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்காப்புல. தூக்கம் வருது, ஒரு 10 minutes தூங்குறாப்புல, திருப்பி எந்திரிக்கிறாரு, அடிச்சுக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஒரே இது இன்ட்ரெஸ்டிங். அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தேன் நான். அவன் ஒன்றும் புரியல அவங்கிறதுல. ஸோ இஸ் ஃப்ரம் பீகார். ஓகே, பீகார்ல இருந்து இங்க வந்து இந்த வேலையை பார்த்து இப்படி தூங்குறதுன்னா அவர்ல ஒரு லைஃப் இருக்கும்ல, ஒரு ஹிஸ்டரி இருக்கும்ல. அதெல்லாம் தான் இன்ஸ்பயர் பண்ணுது. சூப்பர். ஆக்சுவலா நீங்க சொல்றதே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு. அண்ட் ரிச்சி ஸ்ட்ரீட்ல நீங்க சொன்னீங்க நிறைய கதைகள்லாம் இருக்கும். ஏஸ் கதை அந்த மாதிரி எப்போ உருவாச்சு, எப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்? மலேசியால இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கையில தான். இப்படியே நான் எல்லா இடமும் போயிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு லோக்கல் கேம்பிளிங் டென் இருக்கலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கென்டிங் சொல்லுவாங்க. கென்டிங்கிறது வந்து கேசினோஸ் இருக்கும். கென்டிங் டவர் இல்ல, கென்டிங் ஹில். அது வந்து ஒரு தனி இடம். அங்க வந்து கேசினோஸ் இருக்கும். ஆமா, எங்களை கூட்டு போனாங்க சார் அங்க கேபிள் கார்ல. அந்த கென்டிங்ல அங்க மால்லாம் இருக்கே. ஆமா, மால் உள்ள கேம்பிளிங். ஆமா, மால் உள்ள கேம்பிளிங்லாம் இருக்கு இல்லையா, அங்க போனோம். அது வந்து எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம். ஆனா நான் போயிருக்கிற இடம்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து லோக்கலாக வந்துட்டு அங்கே வந்துட்டு கேம்பிளிங் விளையாடுவாங்க. அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த கல்ச்சர் எனக்கு. அங்கே லோக்கலாக வந்து நார்மலாக இருக்கிறவங்க வந்து ஒரு சைனீஸ் பீப்புள் கேம்பிள் பண்ணுவாங்க. அந்த இடம் இப்போ நம்ம ஊரில் மீன் பிடிக்கிற நம்ம குப்பம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் அங்கே இருக்குது. அவங்களையும் வந்து ஃபிஷர்மேன்ஸ் வில்லேஜ்லாம் இருக்குது.
ஸோ இதெல்லாம் அந்த லொக்கேஷன்ஸு அங்கே இருக்கிற இதில் வந்தால் எப்படி இருக்கும், அப்புறம் அங்கே இருக்கிற அந்த அந்த லொக்கேஷன்ஸ் அந்த அந்த வேர்ல்டு வந்து இன்ஸ்பயர் பண்ணுது. அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கையில் ஒவ்வொன்றா சீன்ஸ் வந்துடும். பட் நீங்க அந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்றது லைக் வேற ஒரு கண்ட்ரின்னும் போது அது ஒரு வேர்ல்டு, இந்தியா ஒரு வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பார்க்காம ஒவ்வொரு பிளேஸுமே ஒரு வேர்ல்டு, அங்க ஒரு கதை இருக்கு. ஸ்டோரியில வந்துட்டு அதுதான் நம்ம காட்டுற படத்தோட வேர்ல்டு என்ன அப்படிங்கிறது தான். வேர்ல்டுங்கிறது வந்து வேற வேற கண்ட்ரி கிடையாது. நான் அந்த இதை செட் பண்றது, அது உள்ள இருக்கிற அந்த கல்ச்சரல் திங்ஸ் அதெல்லாம் தான். அண்ட் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், லைக் நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு படத்துக்காக வந்துட்டு பேசியிருப்பீங்க. அப்போ அவங்க வந்துட்டு அந்த கதைக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பிஸ்னஸாகவும் வந்துட்டு பேசியிருப்பாங்க. அது ஒரு ப்ரொடியூசர் ஆஸ்பெக்ட்ஸ்ல கரெக்டா இருக்கும். பட் இப்போ நீங்களே ஒரு ப்ரொடியூசரா இருக்கீங்க, ஸோ உங்ககிட்ட ஒருத்தர் கதை சொல்ல வராங்கன்னா நீங்க கதைக்கு பார்ப்பீங்களா இல்ல பிஸ்னஸும் சேர்த்து பார்க்கணும்? அதுதானே நான் கத்துக்கிட்டேன். இப்போ அவங்க எப்படி பாக்குறாங்க, அவங்க என்கிட்ட சொல்லலை இதெல்லாம் பிஸ்னஸ் இதெல்லாம் பிஸ்னஸா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நானுமே சொல்ல மாட்டேன், ஓ இதில் அது இருக்கா இது இருக்குதா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம அவங்க என்ன எதனால ஒரு படம் நடக்குது, எதனால ஒரு படம் நடக்க மாட்டேங்குது, எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு படம் வந்து ஆடியன்ஸை எப்படி நம்ம ப்ளீஸ் பண்ணுறது, அதுதான் கடைசியாக லாஸ்ட் திங் இல்லையா. ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்ணுறது தான் கடைசி. எல்லோரும் நம்ம எண்ட் ப்ராடக்டை மட்டும்தான் நம்ம கடைசியில் பேசுகிறோம். ஆனால் நம்ம அந்த ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 100-150 பேரை ப்ளீஸ் பண்ணிட்டு வர வேண்டியது இருக்குது இந்த இடத்துக்கு இல்லையா. ஸோ நான் கதை கேட்குறது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏன் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அது வந்து ப்ரொடியூசர் ஒரு தனிப்பட்ட மனுஷனாக ஒன்று பண்ணுறது கிடையாது. மார்க்கெட் என்ன டிசைட் பண்ணுதோ அதுதான் இப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூசர்ஸ், அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் டைரக்ஷன், அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஸ்டோரி. இங்கே ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரே மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஸ்டோரி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், பீஸா சூதுகவும் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து பிரேக் பண்ணி விட்டுரும். கரெக்ட். நடுவில் ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணும் ஒவ்வொரு டைம். அது வரைக்கும் எல்லா ப்ரொடியூசரும் ஒரே மாதிரி தான் கதை கேட்பாங்க. அது நானாக இருந்தாலும் அது நம்ம டிசைட் பண்ணுறது கிடையாது. மார்க்கெட் டிமாண்ட் அதுதான் பண்ணும். போடுற காசுக்கு ஒரு ரிட்டர்ன் வரணும்னு ஆசைப்படுறது நார்மல் தான். அதுதான் தொழில், அதுதான் பண்றோம். கரெக்ட். ஓகே ஃபைன். அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு விஷயம் வந்துட்டு பாக்குறோம் சார். என்னன்னா வந்து சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது. பட் பெரிய பட்ஜெட் படங்கள் நிறைய கோடிகள் செலவு பண்ணிட்டு அது வந்துட்டு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸா அது என்ன சொல்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி போயிடுது. ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசரா வந்து இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த நல்ல கதையா இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல வந்துட்டு ஒரு பிரம்மாண்டத்தை அந்த வேர்ல்டு கூட நிறைய படங்கள் இருக்குல்ல, ஃபாரின் லாங்குவேஜஸ் மூவிஸ், அதுக்கெல்லாம் நம்ம போட்டி போடுற அளவுக்கு ஒரு பாகுபலி மாதிரி பெருசா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ரெண்டுமே வேணும் நமக்கு. ஏன்னா நீங்க சின்ன படங்கள் வந்து எத்தனை பர்சன்டேஜ் நீங்க சொல்றதுல வருதுன்னு பாருங்க. சின்ன படங்கள் ஹிட் ஆகுதுன்னு சொல்றீங்க, ஒரு 4 படம் 5 படம். ஆனா இப்போ இது வரைக்கும் வந்துட்டு ஒரு 500 படம் வந்துருச்சு. ஆமா. ஸோ நாட் ஈவன் 0.5% ஹிட் ரேட். சின்ன படமா இருந்தாலும் படம் வர்றதே நிறைய படங்கள் வந்து தெரியாம போயிடுது. பெரிய படங்கள் தெரியும், வர்றது தெரியும், ஹிட்டே ஆகலைனாலும் தெரியும் ஹிட் ஆகலைங்கிறது தெரியும். ஆமாம். ஸோ இவ்வளோதான் ட்ரேட் டிஃப்ரென்ஸ். ஸோ பெரிய படங்கள் வந்து ஏன் வரணும், பெரிய படங்கள் ஏன் இருக்கணும் நடக்கணும், அதுதான் ஆடியன்ஸோட எனர்ஜி. அதெல்லாம் வந்தால் நமக்கு ஃபுட்ஃபால் உள்ளே வர வர அது சைக்காலஜி. அவங்களுக்கு வந்துட்டு சின்ன படங்களுக்கும் உள்ளே வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு உள்ளே வருவாங்க. என்னென்னா எல்லாத்துலேயுமே வந்து இப்போ இருக்கிற காலகட்டங்களில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கேயும் இருக்குது ப்ரோஸும் இருக்குது கான்ஸும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ரொம்ப நம்ம போட்டு ஏமாற்ற முடியாது. ரொம்ப லாஜிக்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப போய் ஏமாற்றி ஒப்பேற்றி ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து ஸ்டோரியில் போடாமல் இதெல்லாம் பண்ணால் அதை வந்து கழுவி ஊற்றிடுறாங்க இதில். ஸோ விச் இஸ் குட் இன் அ வே. இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து லாஜிக்ஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கல, இது வந்துட்டு ஸோ இந்த விமர்சகர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இதில் லாஜிக் இல்லை, இது லாஜிக்ஸ் இப்படி இருக்குது மைண்ட் செட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப லாஜிக்கலாக இருந்தால் ஸ்டோரியோட சுவாரஸ்யம் குறையும். இப்போது அது லாஜிக்ஸை ஓட்டையில் அடைக்கிறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற வேலையாகவே இருக்கும். சரி, லாஜிக்ஸ் இருக்கணும் சில விஷயங்கள், அது வந்து பிலீவபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்படின்னா ஸோ என்ன எனக்கு தோணுது, இப்போ என்ன மாட்டிக்கிட்டு இருக்கோம்லாம், நம்ம ஒரு இடத்துல எங்கே மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியாகவே வந்து எல்லாருக்கும் எல்லா கருத்தும் இருக்குது. அது வந்து பீப்புளை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு நல்ல படத்தையோ நல்லா இல்லைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அது நல்லா இல்லாமல் தான் இருக்கும். ஒரு நல்லா இல்லாத படத்தை நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். ஸோ இது நல்லா எல்லாம் மைண்ட் செட். அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இடம் வந்துட்டு இங்கே பிஸ்னஸாக இருக்குது.
அப்போ இந்த விஷயத்த பத்தி சொல்லுங்க. இப்போ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு, அதாவது அன்னைக்கே இன்னும் அந்த படத்த பத்தி நான் டைட்டில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். யாரு நடிக்கிறாங்கன்னு மட்டும் தான் என் மூளைக்கு போயிருக்கு. பட் அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ரிவ்யூஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லும்போது, அந்த இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது எப்ப ஸ்டார்ட் ஆகி, அந்த கதை எப்படி டேக் ஆஃப் ஆகி, ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணி நிறைய ஃபேமிலிஸ் இன்க்ளூடட் அண்ட் நிறைய பேர் அதுக்காக ஒர்க் பண்றாங்க. ஸோ இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இத்தனை பேரோடது கிட்டத்தட்ட ஒரு 100 பீப்புளோட ஹார்ட் ஒர்க் அந்த படத்துல இருக்கு. பட் ஒரு நிமிஷத்துல வந்துட்டு டப்புன்னு அந்த படத்துல எந்த டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணாங்களோ இல்ல அவங்களுக்கு என்னென்ன புக்கெல்லாம் படிச்சு அந்த ஃபிலிம் நாலேஜ் அந்த இன்ஃப்ளூயன்சஸ் எடுத்துக்கிட்டாங்களோ தெரியாது. பட் ஒரு மூவிக்கான ரிவ்யூ வந்துட்டு டப்புன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஆஸ் அ டைரக்டரா என்னைக்காவது நீங்க தனிமையில இந்த விஷயத்த யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்ட பதில் என்ன? இல்ல என்னன்னா, ஆடியன்ஸ் வந்து ஒரே நிமிஷத்துல வந்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்றது தப்பே கிடையாது. அது அவங்களோட வேலை கிடையாது. நம்மளோட வேலை இது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம ஒன்றும் சுதந்திர போராட்டத்துக்காக கஷ்டப்படல. இல்லை, நம்ம நல்லா இருக்கணும் தானே கஷ்டப்படுறோம். கரெக்ட். நம்மளோட பேர் வெளியில் வரணும் தானே பண்ணோம். ஸோ எப்போ அது தப்பாக ஆகுதுன்னா, அது வியாபாரத்துக்காக பண்ணுறது, பிஸ்னஸ்க்காக பண்ணுற நோக்கத்தில் வந்து இஃப் இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ் இட் இஸ் ஓகே. இஃப் இட் இஸ் நாட் மானிட்டரி பேஸ்ட் இட் இஸ் ஓகே. ஆடியன்ஸ் வந்து அவங்க கொடுத்த காசுக்கு அவங்க படம் பார்க்குறாங்க. அவங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு 100% உரிமை இருக்குது. யாராக இருந்தாலும், ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பொதுவாக என்னை அது இன்ஸ்பயர் பண்ணலை, எனக்கு பிடிக்கல, இது நல்லா இல்லை, என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா டைம் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாத்துக்குமே டைம் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த டைமை வேல்யூ பண்ணணும். எல்லோரும் 120 ரூபா 120 ரூபான்னு சொல்கிறாங்க. நான் அதை பண்ணல. அவங்களோட 2.5 மணி நேரம் டைமை நான் பார்க்குறேன். அவங்க அதை போடுறப்ப அதை வேல்யூ ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அதை ஏற்றுக்கலாம். ஆனால் இது எங்கே தப்பாகுது அப்படின்னு சொன்னால், இதை பண்ணுறத வந்துட்டு பிஸ்னஸாக பண்ணுறவங்க வந்து அவங்களோட வியூஸ்க்காகவோ இல்லை ஏதோ இங்கே ஒரு பிஸ்னஸ் ஒரு நடுநிலைமைங்கிறது வந்து ஒரு இடத்துல வந்துட்டு நடுநிலைங்கிறது வந்து பிஸ்னஸ் இருக்கிற இடத்துல இருக்கவே இருக்காது. பயாஸ்டாக தான் இருக்கும். ஏதோ நான் வந்து ஒரு பிஸ்னஸாக தான் அந்த இடத்துல பண்ணுறேன் அப்படின்னா அங்கே வந்து நான் நியூட்ரல்ங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அது வந்து ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணையில் தான் இங்கே ப்ராப்ளம் ஆகுது. இப்போது அதுதான் எனக்கு வந்து இப்போ அது எதுக்காக பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் நம்மளால் வந்துட்டு எதுவும் உண்மை ஒரு கமெண்ட்டை கூட நம்ம யாரோட கமெண்ட்டுன்னு கரெக்டாக யோசிக்க முடியல. இது வந்து பெய்டு கமெண்ட்டா, இல்லை ஆடியன்ஸ் உண்மையிலே போடுற கமெண்ட்டா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குதா, இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு டூ மச் பிஸ்னஸ் இன்வால்வ் ஆகிடுச்சு. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா? அதை யோசிச்சிங்களா? சொல்யூஷன்ஸ் என்னன்னா, ஃபார் நம்ம எல்லாருமே வந்து நம்ம வந்து இங்கே வந்து இண்டஸ்ட்ரிக்கு தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே வந்து அது ஈக்காலஜிக்கல் சிஸ்டம். பட் நம்ம வந்து நம்மளோட சுயலாபத்துக்காக நம்ம வந்துட்டு என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டிட்டு நம்ம லாபம் இருந்ததுன்னா உலகம் அழிஞ்சு போயிடும். கரெக்ட் இல்லையா? ஸோ டீஃபாரஸ்டேஷன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம உலகம் அழிஞ்சு போயிடும். நம்ம எதுக்காக நம்ம லாபம் வரணும் நமக்குன்னு ஒரு பாயிண்ட். இந்த ரியலைசேஷன் பாயிண்ட் வந்து இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. நம்ம இந்த இண்டஸ்ட்ரியை அழித்து நம்ம சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம்? ஸோ எல்லாத்துக்கும் வந்து அந்த அவேர்னஸ் வந்து எவ்ரி அசோசியேஷன்ஸில் இருந்து, ப்ரொடியூசர்ஸில் இருந்து, ஆர்டிஸ்டில் இருந்து, வெப்சீலேருந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டர் குட்டை வந்துட்டு யோசிக்கணும். நம்ம இண்டஸ்ட்ரியை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போது அது நடந்துடும். இப்போ ஒரு படம் எடுக்கிறோன்னா ஹீரோவுக்காக படம் எடுக்கிறோம், டைரக்டருக்காக படம் எடுக்கிறோம், இதுக்காக படம் எடுக்கிறதுக்காக படம் எடுக்கிறோம், அந்த படத்துக்காக படம் எடுக்கிறோம். இப்போ கமிங் பேக் டு ஏஸ் மூவி, ஏஸ் படத்துல வந்து எந்த ஒரு கேரக்டரைசேஷன் வந்து பயங்கரமா உங்களுக்கு வேலை வாங்கினாங்க, அண்ட் எந்த கேரக்டரை நீங்க வந்து பயங்கரமா வேலை கொடுத்து அவங்கள டார்ச்சர் பண்ணீங்க? நீங்க சொல்லிதான் ஆகணும், எனக்கு வந்து டிப்ளமேட்டிக்கா வேண்டாம். இல்லையே, நான் டார்ச்சர்லாம் இல்லை. என்ன இருக்கும்னா, எப்படி இருக்கும்னா, என்கிட்ட ஒரு ரைட்டிங் இருக்கும் எப்போவுமே ஸ்டோரியில். மெயினாக வந்து விஜய் சேதுபதி, யோகி பாபு அவங்க 2 பேரும் நடிக்கையில் என்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்கும். நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க 2 பேரோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுட்டேன். அதனால தான் அந்த ஹியூமர் வந்து ஒர்க் ஆகுது. அப்போது அவங்க வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் டேரக்டராக என்ன பண்ணுவேன்னா, நம்ம கண்டென்ட் வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ எடிட் பண்ணிகிட்டே இருக்கணும் மைண்டில். இங்கே நம்ம கண்டென்ட் வந்துருச்சான்னு, அந்த கண்டென்ட் வரலைன்னா அந்த கண்டென்ட்டை உள்ளே கொண்டு வர்றதுக்காக நம்ம போய் சொல்லிகிட்டே இருப்போம். இல்லைன்னா என்ன பேலன்ஸ் மிஸ் ஆயிரும்னா, நம்ம வந்து இல்லை நீங்கள் இதை மட்டும்தான் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது ஹியூமருங்கிறது வந்து நேச்சுரலாக வரணும். அதை நம்ம பூத்த முடியாது. அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கையில் அந்த ஹியூமர் கிடைக்கிறது வந்து கிடைக்காம போயிடும். ஸோ இதுதான் சேலஞ்ச். இப்போது ஹியூமர் டைரக்ஷனில் வந்து இதுதான் சேலஞ்ச். நம்ம எழுதிலாம் ஹியூமர்லாம் பண்ண முடியாது, அவங்கள பேச விட்டு பண்ணணும். அதே சமயம் கண்டென்ட்டும் மிஸ் ஆகக்கூடாது. ஆமாம். ஸோ அவங்க அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது போகும். ஒரு சீன்லாம் எனக்கு தேவை வந்து 1 நிமிஷம் தான். ஆனால் 1 நிமிஷம் கூட இருக்காது. ஒரு 30 செகண்ட் சீன் இருக்கும்.
கிட்டத்தட்ட 4 நிமிஷம் இருக்கும் எடிட் பண்ணா. இதை நான் 30 செகண்ட்ஸ் எப்படி கொண்டு வர்றது, 40 செகண்ட்ஸ் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே பண்ண முடியும்னா ஷூட் அப்பவே எடிட் பண்ணணும். அது ஆன் ஸ்பாட் எடிட்டிங். மைண்ட் அதானே பார்த்தேன். ஆன் ஸ்பாட் எடிட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கும். ஷூட் அப்பவே எடிட் போயிட்டு இருக்கு. அப்புறம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் பண்ண முடியாது எடிட்டிங். எடிட்டிங் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாதுன்னா நம்ம நினைக்கிறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. ஏன்னா அது வேற மாதிரி ஓடிட்டு இருக்கு அந்த இதில். ஸோ அதுதான் அந்த நானும் டார்ச்சர் பண்ணல, அவங்களும் என்னைய டார்ச்சர் பண்ணல. ஆனால் நான் டார்ச்சர் ஆகிட்டு தான் இருந்தேன். 2 ப்ரெஷர் வேற, ஒரு சைடு டைரக்ஷன், ஒரு சைடு ப்ரொடக்ஷன் நான் பெருசாக எடுத்துக்கல, மைண்டில் எடுத்துக்கல. டீம் இருந்தாங்க. சார் சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு சீனுக்கு நம்ம ரொம்ப மணி வச்சு எடுத்துட்டு இருப்போம், பட் எடிட்ல அதை தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரொடியூசரா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க, டைரக்டரா என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ப்ரொடியூசராக ஃபீல் பண்ணாலும் டைரக்டராக ஃபீல் பண்ணாலும் எனக்கு எப்படி தோணுன்னு சொல்லிடுறேன். என்னோட மைண்ட் செட் சொல்லிடுறேன். இப்போ ப்ரொடியூசர் வேறு ஆளாக இருக்கையில் டேரக்டர் வேறு ஆளாக இருக்கையில் எப்படி எனக்கு எப்படின்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஒரு சாங்கே எடுத்துட்டேன் நான். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாங் ராஜசுந்தர மாஸ்டர் மலேசியா வரைக்கும் வந்து இப்போ நிறைய ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் போட்டு, ஃபாரின்னா லைக் ஃபாரினர்ஸ் லைக் அவங்களெல்லாம் போட்டு எடுத்து ஒரு 4 நைட்டுனா அங்கே பெரிய செலவு, பிக் செலவு. அந்த சாங்கே தூக்கி போட்டோம் எடிட்டில். கடைசியில் ரொம்ப பெரிய டிசிஷனுக்கு அப்புறம் அந்த சாங் வேணான்னு எடுத்துட்டோம். ஓகே. இப்போ நம்ம எடிட்டர்ஸ் பேசுகிறாப்புல டேரக்டர் இது அந்த ஏரியா மட்டும் கடைசியாக வச்சுப்போம். என்னோட எடிட்டர் சொல்கிறோம் இது என்ன அதை தூக்கிடலாம். நான் சரி அந்த டிசிஷன் கடைசியாக வரும், முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட்டு கொண்டு போகிறேன் என்னன்னு சொல்ல. ஆனால் சாங் அந்த மூடு நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் பார்த்தேன். கடைசியில் வேறு வழி இல்லை, இந்த 2ஐயும் தூக்கிடணும் அப்படின்னா லென்த்தெல்லாம் பார்த்துட்டு. இன்னொன்று வந்து மூடாகவுமே வந்து ரெப்புடேஷன் சொல்லிட்டு தூக்கிடும். இப்போ ப்ரொடியூசராக நான் எப்படி பார்க்கணும், எப்படி பார்த்தேன், ஏன் இந்த டிசிஷன் எடுக்கிறேன்னா கொஞ்சம் மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக தான் வேலை டெம்போலாம் வச்சு கடத்தணுமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. பட் என்னன்னா அந்த சாங் வந்து எடுத்தது பண்ணிட்டோம், ஆனால் அதை வச்சோன்னா இன்னும் பெரிய லாஸ் வரும். ஓகே. உங்களுக்கு ட்ராக் ஆச்சுன்னா லேகிங் ரொம்ப லேகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா நம்ம அது இன்னும் லாஸ் தானே, வர்றது வந்து இன்னும் லாஸ் ஆயிரும்ல. ஸோ லெட்ஸ் கட் த லாஸ் அப்படின்னு தான் ப்ரொடியூசராக யோசிச்சேன். அப்போ ஓகே ஃபைன் சார். ஸோ வந்துட்டு உங்களோட 2 படங்கள் விஜய் சேதுபதி சார் கண்டிப்பாக இருந்தார். உங்களோட அடுத்த படத்தில் வேற யாரையாவது எதிர்பார்க்கலாமா, இல்லை அடுத்த படம் யாரை வச்சு இயக்கலாம் அப்படின்னு? ஒன்றுமே இல்லை, ஐடியாவே இல்லை. இப்போதான் உட்காந்து கொஞ்சம் இந்த ஹேங் ஓவர், போன படம் எடுத்த ஹேங் ஓவர்லேருந்து வெளியில் வந்துட்டு அந்த இதுலேருந்து வெளில வந்து ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் மற்ற வேலைகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு, பெண்டிங்கில் இருந்த வேலைகள் மற்ற இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் உட்காந்துருக்கேன். லைட்டாக என்ன யோசிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமாக நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னி பற்றி ஷேர் பண்ணீங்க. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.